அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், புரட்டாசியில ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம முழுமையாக பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துல ஏன் பெருமாளை நாம வழிபாடு செய்யணும், பெருமாளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படிங்கிறத பார்த்திடலாம். இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்துல தான் பெருமாள் அவதரித்தார். எங்க திருமலையில ஏழுமலையான் அவதரித்த மாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்துல திருமலையில ஏழுமலையான் அவதரித்த மாதம். அதனால நம்ம எப்பவுமே பெருமாளை தேடி நாம வழிபாடு செய்வோம். பெருமாளை நம்மை காண வைகுண்டத்தை விட்டு திருமலைக்கு வந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதனாலதான் புரட்டாசி மாதத்துல பெருமாளை நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சாங்க. இப்போ புரட்டாசி மாதம் சரிங்க, புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த சனிக்கிழமை ஏன் இவ்வளவு பெருசா நீங்க அதை நம்ம 1வது கிழமை, 2வது கிழமை, 3ஆம் கிழமை அப்படின்னு நாம பெருமாளை ஏன் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்திடலாம். சனீஸ்வர பகவான் சனிக்கிழமை நாள்ல தான் அவதரிச்சாராம். அப்ப அந்த சனிக்கிழமைய ஒரு கெட்ட நாள் அப்படின்னு எல்லாருமே ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப சனி பகவான் போய் பெருமாள் கிட்ட கேட்டிருக்கிறாரு, என்னை எல்லாருமே இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ இதற்கு முன்ன ஒரு குட்டி கதை சொன்னா இது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நாரதர் போய் சனி பகவான் கிட்ட, சனி பகவான் எல்லாரையும் பிடிப்பார் இல்லையா, அப்போ நீ எங்க வேணாலும் போ, திருமலை பக்கம் மட்டும் நீ போயிடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம எப்படி குழந்தைகள்கிட்ட எதை செய்யாதன்னு சொல்றோமோ அதை தான் செய்வாங்க. அந்த மாதிரி அவர்கிட்ட செய்யாதன்னு சொன்ன உடனே அவர் ஏன் திருமலை பக்கம் போனா என்ன ஆகும் அப்படின்னு பெருமாள் இருப்பதை மறந்தும் சனீஸ்வர பகவான் திருமலையில கால் எடுத்து வைக்கிறார். அப்படி வச்ச உடனே அவரை தூக்கி எரிஞ்சிடுது. அப்போ சனீஸ்வர பகவான் பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். நீங்க இருக்கிற இடம் என்று தெரியாமல் நான் வந்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் பெருமாளே அப்படின்னு. சரி, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையும் சொல்றார். யாரு? பெருமாள் சொல்கிறார், ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்னை வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் நீ பிரச்சனை கொடுக்க கூடாது அப்படின்னு சனீஸ்வர பகவான் கிட்ட ஒரு நிபந்தனையோட அவரை மன்னிக்கிறார். அப்ப சனீஸ்வர பகவான் என்ன சொல்றாரு, நீங்க இந்த சனிக்கிழமைய தான் பிரதானமாக உங்க புரட்டாசி மாதத்துல அவங்க பெருசா வழிபாடு செய்யணும். ஏன்னா சனிக்கிழமை ஒரு கெட்ட நாளா எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னதற்கு இணங்க பெருமாள் சனிக்கிழமைய அவர் இந்த புரட்டாசி மாதத்துல பெரிய ஒரு நாளாக, அவருக்குண்டான ஒரு நாளாக நாம வழிபாடு செய்கிறோம். சரிங்களா? இப்போ ஏன் நாம புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த சனிக்கிழமைய பெருசா நம்ம வழிபாடு செய்கிறோம்? இதற்காகத்தான். சனீஸ்வர பகவான் தான் இந்த சனிக்கிழமை அன்று உங்களை வழிபாடு செய்பவர்களுக்கு நான் எப்பவுமே இடைஞ்சல் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளையும் நாம வழிபாடு செய்வதோடு சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி அவரையும் நாம வழிபாடு செய்யும் போது உங்க ஜாதகத்துல 7.5 சனி, அஷ்டம சனி, எந்த சனி திசை நடந்தாலும் சரிங்க, சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும். அதனால அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த வழிபாட்டையும் நீங்க ஒரு சின்ன எளிமையான வழிபாடு தான், அதையும் நீங்க செஞ்சிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் புதன் பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இந்த புதன் பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கல்வி, ஞானம், கலை இது அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த புதன் பகவான் தான் அதற்கு அதிபதியாக விளங்குகிறார். அப்ப புதன் பகவானுக்கு சைவம் தான் பிடிக்கும். அதனால இந்த மாதம் முழுவதும் சைவத்தை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் அறிவியல் ரீதியாகவும் இது உண்மை. என்ன அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதத்துல பகல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல அடிக்கிற மாதிரி 105 பேராகிட்டுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்.
அதே மாதிரி இரவும் பார்த்தீங்கன்னா கடும் குளிர் மழை பெய்யும். இந்த இரண்டும் ஒன்று கலந்து வரக்கூடிய இந்த மாதத்துல அசைவம் சாப்பிட்டால் ஜீரண கோளாறுகள் உடல்நலக் குறைவு ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினால சைவ உணவை சாப்பிட்டு நம்முடைய உடலை பாதுகாத்து கொள்ளும் விதமாக நம்முடைய முன்னோர்கள் இதை ஆன்மீக ரீதியாக வகுத்து வச்சாங்க. இப்ப தெரியுதுங்களா, புரட்டாசி மாதத்தில் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஆன்மீக ரீதியாகவும் இது உண்மை, அறிவியல் ரீதியாகவும் இது ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. அதனால 365 நாளும் அசைவம் சாப்பிடவர்கள் கூட இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் சைவத்தை உண்டு பெருமாளையும் புதன் பகவானையும் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்தால் சகலவிதமான நன்மைகளும் அவங்களுக்கு நடக்கும். இந்த புதன் பகவான் புரட்டாசி மாதம் முழுவதும் புதன் பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்து இருக்கும். அதனாலதான் விஜயதசமிக்கு கொண்டு போய் நாம முதல்ல நம்ம குழந்தைங்களை போய் சேர்க்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த சனிக்கிழமை அன்று சனீஸ்வர பகவானுக்கும் நம்ம எல் தீபம் போடும்போது நம்முடைய ஜாதகத்துல எவ்வளவு மோசமான நிலையில சனீஸ்வர பகவான் இருந்தாலும் அவரால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும். பெருமாளுக்கு மாவிளக்கு தீபம், மாவிளக்கு அந்த நெய்யில ஏத்தும் போது அதிலிருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அந்த அங்கிருந்து வரக்கூடிய அந்த ஒளிர்கதிர்களை விரட்டுமா. அதனாலதான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மாவிளக்கை தீபமாக போட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அவரை நாம வழிபாடு செய்கிறோம். ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவுமே நம்முடைய முன்னோர்கள் இது மாதிரி வழிபாடுகளை நம்மளுக்கு வகுத்து வச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோவிலுக்கு போன உடனே துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா நம் உடல் பிரச்சனைகள் சரியாகுவதற்கு இந்த துளசி தீர்த்தம் மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் விரதம் இருப்பவர்கள் எந்த ஒரு தெய்வத்தையுமே நாம ஒரு மாதம் முழுவதும் அவரை முன்னிறுத்தி அவருக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளை நினைத்து விரதம் இருந்து துளசி தீர்த்தம் எடுத்து அவரை வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்களும் கிடைக்கும். ஏன்னா பெருமாளை வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமியையும் நம்ம சேர்த்தே வழிபாடு செய்வதற்கு சம்மதம் ஆக மகாலட்சுமியின் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால 16 வகையான செல்வங்களும் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது ஐதீகம். புரட்டாசி மாதத்துல இவ்வளவு நன்மைகள் நம்மளுக்கு இருக்குது. அதனால யாருமே இந்த மாதத்தை தவற விடாமல் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். நிச்சயம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அது நிவர்த்தியாகும். ஒவ்வொரு நாளுமே நீங்க ஏதாவது ஒருவேளை விரதம் இருங்க. காலையில மதியம் இரவு ஏதாவது ஒருவேளை உணவை தவிர்த்து விட்டு துளசி தீர்த்தம் அறிந்து பெருமாளை நினைத்து விரதம் இருங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுடைய படத்துக்கு மாவிளக்கு தீபம் போட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அவரை சரணாகதி அடையுங்கள். அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போடுங்கள். அசைவ உணவை முற்றிலும் தவிர்த்துவிட்டு சைவ உணவை விரும்பி அவரை வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் கேட்டதை நிச்சயம் பெருமாள் அருள் புரிவார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.